ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எக்ஸல் வித் ஏஆர் சேனலுக்கு ஹெச்லுக்கப் ஃபங்க்ஷனை எப்படி பயன்படுத்துகிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட், ஹெச்லுக்கப்னா என்ன, இது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட், வாட் இஸ் ஹெச்லுக்கப்? ஹெச்லுக்கப்ன்றது ஹாரிசான்டல் லுக்கப்ன்றது தான் அதோட ஷார்ட் ஃபார்ம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு லைனில் இருக்கிற வேல்யூவை சர்ச் பண்ணி ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதுக்கு தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லைனில் இருக்கிற ஒரு வேல்யூவை தேடி அதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராஜேஷ் அப்படின்னு இருக்காங்க. இப்போ அவரோட சப்ஜெக்ட் வந்து ஃபிசிக்ஸ். ஸோ ராஜேஷ்க்கு அகேன்ஸ்டாக இன்னொரு லைனில் இருக்கிற லைன் மீன்ஸ் இன்னொரு ரோவில் இருக்கிற வேல்யூ, இதுக்கு அகேன்ஸ்டாக அதை எக்ஸாக்டாக ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இது ஹெச்லுக்கப் யூஸ் பண்ணுறோம். ஹெச்லுக்கப் ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் பார்ப்போம். ஹெச்லுக்கப் ஃபங்க்ஷனில் சின்டெக்ஸ் வந்து இப்போ நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் அதோட சின்டெக்ஸ், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஹெச்லுக்கப்ன்ற போட்டு ஃபங்க்ஷனில் சின்டெக்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லுக்கப் வேல்யூ, டேபிள் அரே, ரோ இண்டெக்ஸ் நம்பர், அதுக்கப்புறம் ரேஞ்ச் லுக்கப் அப்படின்ற ஒரு 4 சின்டெக்ஸ் இருக்குது. ஸோ லுக்கப் வேல்யூ அப்படின்றது எதுலேருந்து நான் எதுக்கு அகேன்ஸ்டாக நான் வந்து வேல்யூ தேடுறேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது தான் லுக்கப் வேல்யூ. டேபிள் அரே, ஸோ எனக்கு அந்த கண்டென்ட் எது உள்ளே இருக்குது, எதுலேருந்து நான் சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சின்டெக்ஸ் தான் டேபிள் அரே. ரோ இண்டெக்ஸ் நம்பர்ன்றது எந்த ரோவில் இருந்து நான் அந்த வேல்யூவை எடுக்கணும் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணேன். 3rd ரோவா, 4th ரோவா, 5th ரோவா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ரேஞ்ச் லுக்கப். ஸோ இது வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு போகலாம். இது வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லிஸ்ட்டோட ஒரு 50 பேர் கொண்ட ஒரு கிளாஸோட மார்க் லிஸ்ட், டோட்டல் மார்க் லிஸ்ட். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இங்கிலீஷ், தமிழ்ன்ற 6 சப்ஜெக்ட் படிக்கிற ஒரு 12th ஸ்டாண்டர்டோட ஒரு ஆஃபலி எக்ஸாமோ இல்லை குவார்டர்லி எக்ஸாமோட அவங்களோட டோட்டல் மார்க் லிஸ்ட். இப்போது இது 50 பேரையும் நான் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்க முடியாது. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஹெச்லுக்கப் ஃபங்க்ஷன்றது யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த சப்ஜெக்ட் நான் கிளியராக கொடுத்துட்டேன். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இங்கிலீஷ், தமிழ், அப்புறம் அவங்களோட டோட்டல் வரைக்கும் நான் கொடுத்துட்டேன். ஸோ இதில் இப்போ நான் வந்து ராஜேஷ்ன்றதுக்கு இப்போ நான் அர்ஜுன்ன்றவரோட வேல்யூவை நான் பார்க்க போகிறேன். ஸோ அர்ஜுன்ன்றவரோட வேல்யூவை நான் பார்க்க போகிறேன். ஸோ இதுக்கு நான் இப்போ பாருங்கள், ஹெச்லுக்கப் போட்டுக்கிட்டேன்னா ஃபிசிக்ஸ் இந்த சப்ஜெக்ட்டுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் லுக்கப் வேல்யூ. ஸோ எனக்கு ஃபிசிக்ஸ் மார்க் வேணும், யாருக்கு, அர்ஜுன்து. ஸோ நெக்ஸ்ட் டேபிள். ஸோ டேபிள் அரேன்னும் போது நான் கம்ப்ளீட்டாக இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிட்டேன், இந்த டேபிள் கமா. ஸோ எனக்கு அர்ஜுன்ற வேல்யூ வரும். ஸோ வீலுக்கப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி இந்த சைடில் இருக்க காலம் செலக்ட் பண்ணுவோம். நம்ம இங்கே ரோவை செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ எந்த ரோ எடுக்க போகிறோம், 1 2. ஸோ அர்ஜுன் ரோ 2ல் இருக்கார். ஸோ இது ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ டேபிள் கம்பேர் பண்ணும். நெக்ஸ்ட் இன்னும் ட்ரூவாக இருக்க வேல்யூ வேணும். இப்போ நம்ம இந்த இந்த கம்ப்ளீட் டேபிள் அரேவை லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு போட்டோன்னா இப்போ பாருங்கள், அர்ஜுனோட மார்க் 492, 85, 78, 90, 85, 78, 90, 80, 88, 71, 80, 88, 71, 492 இப்படின்றது ரொம்ப எளிமையாக வந்துருச்சு. ஸோ இன்னொன்று நான் இப்போது பவித்ரா அப்படின்றவங்கள பார்க்குறோம். அவங்களோட ரோ நம்பர் 51. இங்கே 15 இருக்குன்னா இந்த ஹெட்டிங் கணக்கு எடுக்கல. ஸோ அவங்க கிளாஸில் 50th ஆள். ஸோ ஹெட்டிங்கோட பார்க்கும்போது அது வந்து 51ன்னு இருக்குது. ஸோ அவங்களோட மார்க் 481 வந்திருக்கு. எஸ், கரெக்ட், 481 மேட்ச் ஆகிடுச்சா. ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரிசைஸாக ஒரு சம்மரியாக இல்லைனா ஒரு எக்ஸாக்டாக இப்போ என்ன கேட்குறாங்களோ, இப்போ டக்குன்னு ஒரு பேரண்ட்ஸ் வராங்க, கணேஷோட மார்க் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா டக்குன்னு இந்த லிஸ்ட்டில் போயிட்டு கணேஷ் வந்து 8. ஸோ இங்கே நம்ம 9 ஆட் பண்ணிட்டோன்னா ஸோ கணேஷோட மார்க் வந்துடும். ஸோ இந்த மாதிரி யூசேஜுக்கு தான் இந்த நம்ம ஹெச்லுக்கப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இதை நான் இப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக கொடுத்ததால உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இதை ப்ராக்டிக்கலாக எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா,
ஒர்க் ப்ளேஸ்லன்னு பார்க்கும்போது சேல்ஸ், அதுக்கப்புறமா மேனுஃபேக்சரிங் பண்ண டீட்டெயில்ஸ், அதுக்கான அவுட்புட், அது மாதிரி மந்த்லி எவ்வளோ, இயர்லி எவ்வளோ, டே பை டே எவ்வளோ அப்படின்றதுக்கான ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் நிறைய டேட்டா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரோஸ் இருக்கும் எக்ஸலில். ஸோ நம்ம 12,000 ஒரு டைமும் உட்காந்து ஃபில்டர் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பார்க்குறதுக்கு தான் இந்த சம்மரியை போட்டு நம்ம ஈஸியாக ஹெச்லூக்கப்பில் போடுறோம். ஹெச்லூக்கப்பில் எக்ஸாக்ட்டுக்கான இது பயன்படுத்துறதுக்கும் அப்புறம் ரொம்ப ஈஸியாக சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப யூஸாக இருக்கும். ஹெச்லூக்கப் ஃபங்க்ஷனால் உங்களோட எல்லா வேலையும் ரொம்ப ஈஸியாகவும் ப்ரிசைஸாகவும் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ், பை.